ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீபெயின். பேய் பொதுவாக பேய்னு சொன்னாலே நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஒரு சில பேர் எனக்கு பேய்னா பயமே இல்லை, எனக்கு பேய் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுங்களை ஏதாச்சும் ஒரு அபண்டன்ட் பில்டிங்கில் போயிட்டு நைட் டைமில் இந்த பில்டிங்கில் தனியாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போக மாட்டாங்க. அதுக்கு ரீசன் பயம் அண்ட் அமானுஷம் அண்ட் பேய். இந்த மாதிரி விஷயத்தால் நம்மளை என்ன வேணாலும் செய்ய முடியும், நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம பாடியை பொசஸ் பண்ண முடியும் அண்ட் நம்மளை பயங்கரமாக பயமுறுத்தவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேயை தேடி ஒருத்தரும் போகிறாரு. அதுக்கு ரீசன் சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு பெரிய பேய் படம் எடுக்கணும்னு ரொம்ப நல்லா ஆசையாக இருந்திருக்கு, ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எடுக்கிற அந்த ஒரு பேய் படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணுன்றது தான் இவரோட மெயின் பாயிண்டாக இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவருக்கும் ஒரு உண்மை சம்பவமும் கிடைக்குது. அந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி இவரும் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் கிடையாது, ஃபியூச்சர் ஃபிலிமும் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த படத்தை எடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா அந்த படம் எடுக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை அவரும் ஃபேஸ் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்ல போனால் அவரோட லைஃப்பில் இந்த ஒரு படத்தால், இந்த ஒரே படத்தால் இவரோட லைஃபே டோட்டலாக போயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த உண்மை சம்பவத்தில் என்ன இருக்குது, இவரோட லைஃப்பில் இது வரைக்கும் இவர் என்னென்னலாம் இழந்திருக்காரு, தற்போது இவரோட நிலைமை என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு உண்மை சம்பவமாக இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் இது போல் ஏதாச்சும் அமானுஷமான சம்பவம், பேய் சம்பவம் நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் டைப் பண்ணி கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணுற அந்த ஒரு சம்பவம் உண்மையிலே நல்லா இருந்ததுன்னா நம்ம சேனல்லே நானே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். அண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த ஒரு டைம் கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான, ஒரு ஒர்த்ஃபுல்லான ஹாரர் டைமாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் ஜனா. இவரோட ஃபுல் நேம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன் இவரோட லைஃப்ல இப்போ இவர் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறாரு, அதுவும் ஒரு பேயால. அண்ட் இவரோட கடைசி வார்த்தை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிக்கு கூட எனக்கு வந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்றது தான் இவரோட ஒரு வார்த்தையா, இவரோட ஒரு கருத்தாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு லைஃப்ல என்ன இழந்திருக்காரு வாங்க பார்க்கலாம். தர்மபுரியில தான் ஜனா இவரும் பிறந்திருக்காரு. அண்ட் இவருக்கு அப்பா, அம்மா, ஒரு அண்ணனும் இருந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் தான் ஜனா. ஸோ மொத்தமாகவே இவங்க ஃபேமிலியில 4 பேர் தான், ரொம்பவே சின்ன ஃபேமிலி. அண்ட் அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர். ஸோ ஒரே ஸ்கூல்ல தான் இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பதான் இவங்க லவ் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியை மீறி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இப்போ தர்மபுரியில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இவங்களும் வேற ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனா இவரோட அண்ணன் 8 வயசு பெரியவர், அவரு ஒரு கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா தான் ஜனா இவர். ஸோ ஜனா இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு தான் ஆசையா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் 10வது படிக்கும்போது இவருக்கு ஒரு அனுபவமும் இருந்திருக்கு. அதுல இருந்து தான் இவருக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையா இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனா இவர் 10வது படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மூவியும் பார்த்துருக்காரு. இந்த ஹீரோ, ஹீரோயின் இவங்க தான் ஒரு பெரிய மாசு, இவங்க தான் பயங்கரம், இந்த மூவிக்கு இவங்க தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இவரோட தோட்டா வந்துட்டு இருக்கு. அது உண்மைதான். பட் போக போக தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இந்த மூவிக்கு பின்னாடி இருக்கிற டைரக்டர் அவரு தான் இந்த மூவில இந்த ஒரு கேரக்டர், ஹீரோனா என்ட்ரி இப்படி கொடுக்கணும், ஹீரோக்கு இந்த ஒரு விஷயம்லாம் இப்படி பண்ணணும், ஹீரோயினுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சீக்வன்ஸாக கொடுக்குறவர் தான் டைரக்டர். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் பேக் எண்ட்ல இருந்து டைரக்டர் என்ன விஷயம் சொல்றாங்களோ, எப்படி பண்ண சொல்றாங்களோ அதை தான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்றாங்க. அப்போ நான் கண்டிப்பாக டைரக்டர் தான் மாசு, நானும் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக ஒரு டைரக்டர் ஆவேன், நானும் மாசா ஒரு படம் எடுப்பேன் அப்படின்னு தான் சின்ன வயசுல, அதாவது 10வது படிக்கும்போது இவரு மண்டையில ஒரு பளிச்சுன்னு ஒரு லைட்டோ எரிஞ்சிருக்கு. அதுதான் இவரும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவை தூண்டி விட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா தர்மபுரி இவங்க ஊரை சுற்றி நிறைய லொக்கேஷன்ல இந்த மூவி ஷூட்டிங்கும் வந்திருக்காங்க. அப்படி ஷூட்டிங் வந்த நியூஸ் இவருக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கும் போயிடுவாரு. அங்கே போயிட்டு ஹீரோ என்ன பண்றாங்கலாம் பார்க்க மாட்டாங்க, டைரக்டர் ஹீரோ கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அண்ட் அவங்க எப்படி ஆக்ட் பண்ண சொல்றாங்க, அந்த இடத்துல டைரக்டரோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே, அந்த நுணுக்கமான எல்லா விஷயத்தையுமே இவரும் தள்ளி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே காலேஜும் ஜாயின் பண்றாரு. காலேஜ் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிமும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, ஓகே நம்ம சீனியர்ஸ்க்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சீனியர்ஸ் கூட போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க சீனியர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணவும் போறாங்க. அண்ட் அந்த இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்றாரு. இப்படியே ஜனா இவர் அந்த டைரக்ட் பண்ற ஸ்கில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிறாரு. ஸோ இப்படியே காலேஜ் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு படம் எப்படி எடுக்க போறோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுப்போம், ஃபியூச்சர் ஃபிலிம்ல என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு இவருக்கும் நல்லா
நல்லாவே நாலேஜ் இருக்கு. ஸோ இப்போ காலேஜ் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்தில் வந்து இவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸும் கிடைக்குது, ஆனால் பேமெண்ட் இல்லாமல். அப்படி தான் 2013 2018 வரைக்கும் நிறைய ஃபிலிமில் வந்து இவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 3 பேய் படத்தில் இவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் 2 படம் பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அவரோட மூவியாக இருந்துட்டு இருக்கு, அண்ட் ஒரு மூவி மிஷ்கின் அவரோட மூவியாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியே 3 பேய் படத்தில் இவரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இவருக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட் இருக்கு, நம்மளால ஒரு தனியாக ஒரு படம் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமை வந்து கண்டிப்பாக டைரக்ட் பண்ண முடியும், அதுக்கான டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது நமக்கான ஒரு டைம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இவரும் ஒரு தைரியத்தோட அந்த ஒரு கோதாலையும் இவர் இறங்குறாரு. ஃபைனலாக ஜனா இவர் ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணுறாரு. இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஓப்பனிங் சீக்வன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம், ஓப்பனிங் ஷூட்டை வந்து இந்த ஒரு ஸ்பாட்டில் எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ஊரை சுற்றி இருக்கிற ஒரு லொக்கேஷனையும் சூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்டையும் ரெடி பண்ணுறாங்க. இவருக்கு ப்ரொடியூசர் எப்படி கிடைச்சிரு அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஏன்னா அது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இவரோட ஸ்கிரிப்ட் படி ஓப்பனிங் சீக்வன்ஸ் இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய காடு, இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அந்த இடத்துல இந்த பறவைங்க கூட ரொம்பவே கம்மியான அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல காற்று மட்டும் நல்லாவே அடிச்சிட்டு இருக்கு. அதாவது இந்த பேய்ங்க இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இவரும் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே, அதாவது பகலும் இல்லாமல் நைட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய கிணறும் இருந்துட்டு இருக்கு. அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு சமாதியும் இருந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ ரீசெண்டாக யாரையோ புதைச்சிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த சமாதிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி, ஒரு மாந்திரிகம் தெரிஞ்சவர் நிறைய இந்த மந்திரம் பண்ணுற மாதிரியான பொருட்கள், இந்த மண்டவோடு, ரத்தம், எலுமிச்சப்பழம் அண்ட் இந்த மாந்திரிகம் ரிலேட்டடான நிறைய விஷயத்த அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல அவரும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த சைடில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹைவேல ஒரு காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா அண்ட் அவங்க பசங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக ஒரு நைட் டைமில் போயிட்டும் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்குள்ள அந்த ஒரு கலகலப்பான பேச்சு எல்லாமே இந்த இடத்துல இருந்துட்டும் இருக்கு. இப்படியே ரொம்பவே ஹாப்பியாக அந்த ஒரு ஃபேமிலி கார்லையும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த சைட் பை சைடாக காட்டிகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதி நிறைய மந்திரமும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமாதியில் ஒரு விதமான அசைவு, அதாவது அந்த மண்ணெல்லாம் கலைஞ்சி உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ வெளியில் வர மாதிரி ஒரு விதமான அசைவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அசைவை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரவாதி இன்னும் கண்டினியூ மந்திரம் பண்ணிட்டும் இருக்காரு. ஸோ அப்படி மந்திரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஒரு ஃபேமிலி ஒரு ஹாப்பியாக போயிட்டே இருக்காங்க. வண்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இந்த சைடில் அந்த மந்திரவாதி மந்திரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சமாதியை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சடனாக அதுலேருந்து ஒரு கை மட்டும் வெளியில் வருது. அதாவது உள்ளே புதைச்சி வச்ச அந்த ஒரு பாடியோட கை மட்டும் வெளியில் வருது. அந்த கை பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடூரமாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த காட்டில் நடக்கிற சீன் அப்படியே கட்டும் ஆகுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஹைவேல போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரை அந்த குடும்ப தலைவர் தான் ஓட்டிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பக்கத்தில் அவங்க ஒய்ஃபும் உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் பின் சீட்டில் அவங்களோட 2 பசங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த குடும்ப தலைவர் அவங்க ஒய்ஃபை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் நார்மலாக பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது சடனாக இவங்க காருக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் சொல்றதை விட ஏதோ ஒரு பர்சனும் வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சடனாக அந்த குடும்ப தலைவரும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் மேலே இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால இவரும் ஹேண்டில் பாரை திருப்புறாரு. அப்படி திருப்பினதுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகி பக்கத்தில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு கரண்ட் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் போய் அந்த ஒரு காரும் இடிக்குது. இடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற ஷாக் இந்த வண்டிலையும் பாஸ் ஆகுது. வண்டியில பாஸ் ஆனது மட்டும் இல்லாம வண்டிக்குள்ள இருக்கிற அந்த 4 பேரும் வந்து ஷாக் அடிச்சு இறந்தும் போறாங்க. இப்படி இந்த கார்ல இவங்க ஷாக் அடிச்சு துடிச்சு இறந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அப்படியே ஃபோக்கஸ் அந்த கேமராவை எடுத்து காருக்கு ஃப்ரண்ட்ல காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவம், அதாவது இவங்க குறுக்க வந்த அந்த ஒரு உருவம் இவங்க காருக்கு முன்னாடி நடந்தும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு உருவத்தையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அண்ட் அங்க இருந்து அடுத்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா அந்த காடு, இவ்வளவு நேரம் அந்த ஒரு மந்திரவாதி மந்திரம் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த ஒரு காட்டையும் காட்டுறாங்க. அந்த காட்டை காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த சமாதி, அதாவது அந்த சமாதியில இருந்து தான் ஒரு கையும் வந்திருக்கும். அந்த ஒரு சமாதி இப்போ எம்டியா இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே புதைச்சி வச்ச ஏதோ ஒரு விஷயம் வெளியிலையும் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியலனா ஒரு விஷயம் சொல்கிறேன். அது என்னன்னா, இங்கே இருக்கிற அந்த மந்திரவாதி அந்த சமாதியில் இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை எழுப்பி அதை அந்த ஃபேமிலி மேலே ஏவியும் விட்டுருக்காங்க. அதனால அந்த ஒரு ஆன்மா என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கும் போயிருக்கு. ஸோ அந்த ஃபேமிலி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஷாக் அடிச்சு இறந்தும் போகிறாங்க. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஆன்மாவையும் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அண்ட் அந்த ஆன்மா போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இந்த மூவியோட டைட்டில் கார்டும் வருது. அந்த மூவியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜண்டா. உண்மையில இந்த ஜண்டா அப்படின்ற ஒரு டைலாக் வந்து எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் தாயி, இந்த பவானி, ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த மந்திரவாதி வந்து ஜண்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அந்த டைலாக்ல இன்ஸ்பயர் ஆகிதான் அந்த டைலாக் அப்படியே இந்த மூவியோட நேமாகவும் வச்சிருக்காரு. அதுதான் ஜண்டா.
இப்போ நான் சொன்னேன்ல இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் இது ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, அதாவது ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை கிடையாது. இது உண்மையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு உண்மை சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனா இவரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணையும் லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸே கிரியேட் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அந்த ஃபேமிலி மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கும் காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அண்ட் அவங்களுக்கு 2 பசங்களும் இருந்துட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இதில் அந்த பொண்ணு தான் ஜனா இவர் ஃப்ரெண்டு லவ் பண்ணுற அந்த ஒரு பொண்ணு. ஸோ இவங்க தான் அந்த காரில் அன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவங்க அப்பா தான் காரையும் ஓட்டிட்டு இருக்காரு. நைட் டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க யாரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களை இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால இவங்களும் ஸ்டேரிங்கை திருப்பி இருக்காங்க வேறு பக்கமாக. பட் இவங்க திருப்பின அந்த ஒரு பக்கம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருந்திருக்கு, இதை நோட் பண்ணல. இவங்களும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் போய் இடிச்சிருக்காங்க. இடிச்சதில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஒரு மெயின் ஒயர், அதில் தான் பவர் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஒயர் அப்பா இவர் மேலேயும் பட்டிருக்கு. ஸோ இவருக்கு ஷாக் அடிக்கிறத பார்த்து அம்மா இவங்களும் வந்து அந்த ஷாக்லேருந்து இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு தெரியாதனமாக இவங்களும் டச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் ஷாக் அடிச்சிருக்கு. அண்ட் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இவங்க தங்கச்சி வந்து தொட்டிருக்காங்க, அவங்களுக்கும் ஷாக் அடிச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பொண்ணோட அண்ணன் வந்து அவங்க டச் பண்ணல, அவருக்கு கிளியராக தெரியுது இவங்க எல்லாருக்குமே ஷாக் அடிச்சிட்டு இருக்கு, இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இவருக்கு புரிஞ்சிருது இந்த ஒரு விஷயத்துலேருந்து இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. இவரும் அழுதுட்டு அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காருக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உருவம், அதாவது எந்த உருவத்தை வந்து இவங்க இடிக்கக்கூடாதுன்னு நினச்சி வண்டியை திருப்பி இப்போ ஆக்சிடென்ட் ஆகி அப்பா அம்மா தங்கச்சி 3 பேர் இறப்புக்கு காரணமாக இருக்குதோ அந்த ஒரு உருவம் தான் இப்போ இவங்க காருக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கு. அந்த உருவத்தை அண்ணன் இவரும் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் ஷாக் ஆகுறாரு. இவரோட உடம்புலாம் நடுங்கி போகுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ரீசன் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கிற அந்த ஒரு உருவம் அதை பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இல்லை. அதாவது இறந்து போன ஒரு பர்சனை வந்து புதைச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 நாள் கழித்து தோண்டி எடுத்தோம்னா அவரோட தோல்லாம் எப்படி இருக்கும், பிஞ்சு போயிருக்கும், அண்டு கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை தான் அவரும் பார்க்குறாரு. அண்ட் அந்த ஒரு உருவம் இவங்க காரை திரும்பி பார்த்துட்டு தான் இங்கேருந்தும் போகுது. அண்ட் அதை பார்க்குற பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் தான் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு ஒரு திமிராக பார்த்துட்டு போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அண்ணன் இவரும் பார்த்துருக்காரு. ஆனால் இவரால் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இவரும் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டும் இருக்காரு. இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் இவருக்கு வந்து தொடை எலும்பு உடஞ்சும் இருக்கு. ஸோ இது சரியாகணும்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதம் பெட் ரெஸ்ட் இருந்தே ஆகணும். ஏன்னா தொடை எலும்பு வந்து நம்ம உடம்புலேயே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த எலும்பு உடஞ்சதுன்னா சரியாகிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ இதனால 6 மாதம் பெட் ரெஸ்ட்ல தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த 6 மாதமும் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு நரக வேதனையில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அம்மா அப்பா தங்கச்சி இவரோட ஃபேமிலியில் யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருந்துட்டு இருக்காரு. நான் மட்டும் எதுக்கு உயிரோடு இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு நரக வேதனை இவரும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் எதனால் நடந்தது, அந்த பார்த்த உருவம் யாரு, இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு இவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. இப்படியே அந்த ஒரு 6 மாதத்தை வந்து எப்படியோ கழிச்சிடுறாரு. கழிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு 7வது மாதமும் வருது. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த பணபலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபேமிலி தான். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி சாமியார் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக திருவண்ணாமலைக்கும் போகிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமும் இந்த இடத்துல தெரிய வருது. தம்பி, உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய மாந்திரிகம் தெரிஞ்சவர், ஒரு மந்திரவாதியை வந்து ரொம்பவே மோசமாக ஏமாத்திருக்காரு. அப்படி ஏமாந்த அந்த ஒரு மந்திரவாதியால் தான் உங்கள் குடும்பத்துக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமையாக வந்திருக்கு. அந்த ஆள் ஏவி விட்ட ஏதோ ஒன்றால் தான் இப்போ உங்கள் குடும்பமே காவு வாங்கியிருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நீ தப்பிச்சது கடவுள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீ பெருசாக நோண்டாமல் இப்படியே விட்டுரு. அப்படி இல்லைன்னா உன்னோட சந்ததியில் யாருமே இருக்க மாட்டாங்க, இப்போ நீ மட்டும்தான் பேலன்ஸாக இருந்துட்டு இருக்க. நீயும் போயிட்டேன்னா உன்னோட ஜென்ரேஷனே இருக்காது. ஒழுங்காக இந்த ஊரை விட்டு வேற எங்கன்னா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவரும் சொல்ல அந்த ஒரு அட்வைஸை கேட்ட இவருக்கும் ஓகே இந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்ச நாள் ஆறப்படலாம் அப்படின்னு இவரும் தமிழ்நாட்டை விட்டு கனடாவுக்கும் போயிடுறாரு. கனடாவுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவரோட நேம் அருள். இவர் கனடாவில் 3 வருஷமாக வேலை பார்த்து அங்கேயே ஒரு பொண்ணை, அதாவது தமிழ் பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பட் என்னதான் இவர் இந்த இடத்துல வந்து ஒரு 3 வருஷம் ஆனாலும் ஹாப்பியாக இருந்தாலும் இவர் மைண்டுக்குள்ள உண்மையிலே நம்ம ஃபேமிலிக்கு என்னதான் ஆச்சு, அப்படி அப்பா அந்த மந்திரவாதிக்கு என்னதான் துரோகம் பண்ணாரு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு இவரோட மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாருனா இவர் தங்கச்சியை லவ் பண்ண அந்த ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு யாருன்னா அவர் தான் நம்ம ஜனாவோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ உடனே திருவண்ணாமலைக்கு போகும், அந்த இடத்துல இந்த சாமியாரும் இருந்துட்டு இருப்பாரு, அங்கே போயிட்டு கால் பண்ணி கொடு, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் அங்கே வந்து திருவண்ணாமலைக்கும் போகிறாரு. ஆனால் அந்த சாமியார் எப்படியோ தேடி பிடிச்சி அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கனடாவில் இருக்கிற அருள் அவருக்கும் கொடுக்குறாரு. ஆனால் இதோட சீரியஸ்னஸ் தெரியாதாச்சு. ஆனால் அந்த ஒரு ஸ்கிரிப்டை, அந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமாகவும் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அதுதான் இவர் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னு கூட சொல்லலாம்.
தம்பி நீ இப்போ வேற கண்டத்தில் கடல் தாண்டி இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதுவே நீ தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கேட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி சொன்னா நீ உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்கள் குடும்பத்திலும் நடந்திருக்கு. அதை நான் இப்போ சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோ அப்படின்னு அந்த சாமியாரும் அருள் அவர்கிட்ட, அதாவது கனடாவில் இருக்கிற அருள் அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. அந்த மாந்திரிகம் தெரிஞ்ச மந்திரவாதியும் உங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாந்திரிகத்தை யூஸ் பண்ணி இல்லீகலாக நிறைய விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்துல தான் உங்கள் அப்பா அந்த மாந்திரிகம் தெரிஞ்ச அந்த பர்சனை வந்து ஏமாத்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமும் வந்திருக்கு. ஆக்சுவலாக உங்கள் அப்பாவும் அந்த மாந்திரிகம் தெரிஞ்ச பர்சனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் அப்பா வந்து நிறைய பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவருக்கு எதிரிகள்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அந்த பணக்கார முதலைகள்னு நிறைய பேரும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அப்படி இருக்கிற ஆளுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிப்பாரு. அந்த பர்சன்லாம் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களோ, எந்த விதமான சீக்ரெட் யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில் தெரியறதுக்காக இந்த மாந்திரிகம் தெரிஞ்ச அந்த ஆளுகிட்ட பேசி அந்த ஆளுங்க மேலே, அதாவது அந்த பணம் இருக்கிற அந்த ஆளுங்க மேலே, எதிரிங்க மேலே ஒரு விதமான ஏவலை ஏவி விட்டு அந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட பிஸ்னஸில் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் குழப்பி விடுறதா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த மாந்திரிகம் தெரிஞ்ச ஆளு மூலயமா நிறைவேற்றிக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மோகினி, அதுவும் அல்பாயுஸ்ல இறந்து போன இந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து இறந்து போன பொண்ணுங்களை அந்த ஆன்மாவை வசியப்படுத்தி தான் இந்த ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இவங்களும் சக்ஸஸாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்கள் ஃபேமிலியில் பணத்துக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருந்திருக்கு, நிறைய பணமும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இதுவாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண முதலை வந்து அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து டீலும் பேசியிருக்காங்க. இந்த டீல் முடிச்சுன்னா இந்த மந்திரவாதிக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டும் வர வேண்டியிருக்கு, அண்ட் உங்கள் அப்பாவுக்கும் அதை விட பெரிய அமௌண்ட்டும் வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த மந்திரம் தெரிஞ்ச பர்சனுக்கு இதுதான் விஷயம், அந்த ஆளை அடிக்கணும் அப்படின்னு அந்த ஆளை கொல்லாமல் அந்த ஆள் செய்கிற விஷயத்தை, அதாவது பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து முடக்கிற மாதிரி இவங்களும் இந்த ஏவலை ஏவி விட்டுருக்காங்க. அப்படி ஏவி விட்ட விஷயம் லேட் ஆயிருக்கு, பட் பழிச்சிருக்கு. அப்படி பழிச்சதுனால இவங்களுக்கு பேசினபடி அந்த ஒரு பெரிய தொகையும் வந்திருக்கு. ஸோ இந்த தொகையை வாங்கிட்டு வரதுக்காக உங்கள் அப்பாவும் போயிருக்காரு போல இருக்கு. அப்படி போனவர் ஆளையே காணோம். ஒரு 2-3 நாள் இந்த மாந்திரிகம் தெரிஞ்ச இந்த ஆளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுது தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன், அதுவும் இந்த மாந்திரிகம் தெரிஞ்ச பர்சனை வந்து ஏமாத்தலாமா? அப்படி ஏமாத்தினா என்ன நடக்கும்னு அதோட விளைவு தெரியாமல் உங்கள் அப்பாவும் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணதோட விளைவு தான் இப்போ உங்கள் ஃபேமிலியில் 3 உயிரை நீங்கள் இழந்திருக்கீங்க. அவருள் இவங்க ஃபேமிலியில் நடந்த அந்த ஒரு விஷயம், அவரோட தங்கச்சியான லவ்வர், அவரும் அந்த கோவிலில் அந்த சாமியார் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த ஃபேமிலியோட பெர்மிஷன், அதாவது கனடாவில் இருக்கிற அருள் அவரோட ஃபேமிலியோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த விஷயத்தை இந்த ஒரு ஃப்ரெண்டு, அதாவது லவ்வரோட ஃப்ரெண்டு வந்து ஜெனா இவர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. ஸோ ஜெனா இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த உண்மை சம்பவத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு இவரும் இந்த ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சில விஷயத்தை வந்து மிகைப்படுத்துகிற மாதிரி, ஓவர் எக்ஸாசரேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு ஹாரர் ஃபிலிமை வந்து இன்னும் ஹாரராக காட்ட முடியும் அப்படின்றதுனால ஸ்கிரிப்டில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸை எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு 3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸும் எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஜெனா இவரும் வீட்டுக்கு போகிறாரு. பட் இவர் லேட் நைட் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி போல தான் வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு சேஃபாக போய் ரீச் ஆகிடுறாரு. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அண்ட் அண்ணன் முடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போன அப்பா இன்னும் வீட்டுக்கும் வரல. அவர் வாத்தியார் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப டைம் எடுத்தாலும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சா கூட 8 மணிக்கெலாம் வீட்டுக்கும் வந்துடுவார். ஆனால் நைட்டு 12 மணி ஆகும் இன்னும் வீட்டுக்கும் வரல. கால் பண்ணால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸ்கூலுக்கும் கால் பண்ணால் அவர் எப்போவே கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எங்கே போயிருப்பார் அப்படின்னு எல்லாருமே தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நைட்டு 12 மணிக்கு மேலே அண்ணன், அதாவது ஜெனாவோட அண்ணன் ஜெனா, இவங்க 2 பேருமே வந்து ஊரை சுற்றுறாங்க. அண்ட் ஸ்கூலையும் சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே அவங்க அப்பாவை காணோம். சரி காலையில் வந்துடுவாங்க அப்படின்னு இவரும் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்த நாளும் பொழுது விடியுது. பொழுது விடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு நியூஸும் வருது. அந்த ஒரு நியூஸில் ஜெனா அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னு. ஜெனா இவங்க அப்பா ஒரு காட்டுக்குள்ளே இறந்துருக்காரு. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவர் உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை. இன்கேஸ் இவர் மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா கூட ஏதாச்சும் அடித்த காயம், கழுத்தை நெரிச்ச காயம்னு கண்டிப்பாக உடம்புல ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஆனால் அவரோட பாடி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடிப்பட்ட எந்த தடமும் இல்லை. ஆனால் இறந்து போயிருக்காரு. சரி ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு இவரோட பாடியை ஹாஸ்பிட்டலையும் கொடுக்குறாங்க. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எப்படி இறந்தாருன்னு தெரியல, ஸ்ட்ரேஞ்சாக தான் இறந்துருக்காரு அப்படின்னு அவங்களும் சொன்னதாக சொல்கிறாங்க. இப்போ ஜெனா இவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவரால் மூவி ஷூட்டில் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்பாவை இழந்த வழி எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக இவருக்கே தெரியும். இப்படியே ஒரு மாதம் வந்து எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே இருக்காரு. ஸோ அந்த ஷூட் பண்ணுற ஒர்க்கை எல்லாத்தையுமே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு. இப்படியே ஒரு மாதம் போகுது. ஒரு மாதம் போனதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம், பழையபடி ஷூட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த மூவியில் இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன சீக்வன்ஸ்லாம் ஷூட் எடுக்கிறாங்க. அப்படி ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரரான சீக்வன்ஸை ஷூட் எடுக்கிறாங்க. ஒரு குளத்தில் வந்து
ஒரு வயசு பையனும் குளிச்சுட்டு இருக்கான், அதுவும் நைட் டைம்ல குளிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த குளத்தை சுத்தி வீடுங்கன்னு எதுவுமே இல்லை, காலியான இடம் மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல இந்த பையன் தனியா குளிச்சுட்டும் இருக்கான். ஸோ அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு வாய்ஸும் கேட்குது. ஏய் என்ன பண்ற, உன் பேர் என்ன, எங்க இருந்து வர அப்படின்னு ஒரு வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த பையனும் வந்து சுத்தி முத்தி பார்க்குறான். ஆனால் அந்த தண்ணி சரௌண்டிங்கில் அந்த கரையில் யாருமே இல்லை. இது எல்லாமே ஒரு மனப்பிரமையாக தான் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு இவரும் நார்மலாக குளிச்சுட்டும் இருக்காரு. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் இவருக்கு அந்த ஒரு வாய்ஸும் கேட்குது. ஏய் என்ன பண்ணுற, என் கூட வா, ஒன்றா குளிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இவரும் நோட் பண்ணுறாரு, அது ஒரு பொண்ணோட வாய்ஸாகவும் இருந்துட்டு இருக்கு. இவரும் திரும்பி பார்த்தா இவர் பின்னாடி இருந்து ஒரு 10 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு குளிச்சுட்டும் இருக்கு. ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரைட்டாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு விதமான பயமும் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இவருக்கு ஒரு விதமான பயமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக இவரை நெருங்கியே வந்துட்டு இருக்கு. இதனால இவரும் வந்து கண்ட்ரோலை மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே அந்த ஒரு பொண்ணு இவருக்கு ரொம்பவே க்ளோஸாக வந்துருச்சு. க்ளோஸாக வந்து இவரோட உடம்ப வந்து தொட்டுட்டும் இருக்கு. அப்படியே உடம்ப தொட்டுட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உடனே தண்ணியிலே முக்க ட்ரை பண்ணிட்டு தண்ணியில் முக்கி இவரையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இவரால் மூச்சை விட முடியல. தண்ணியில் இருக்கும்போது எப்படி மூச்சு விட முடியும், இவராலே மூச்சு விட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்படியே கஷ்டப்பட்டு அந்த தண்ணியிலேருந்து வெளியிலே வந்துடுறாரு. வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட உருவம் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்த அந்த உருவம் இப்போ ரொம்பவே கோரமாக இருக்கு. அந்த பொண்ணோட மூஞ்சில் இருக்கிற தோல் எல்லாமே பிஞ்சு போன மாதிரி, அந்த ரத்தம் இருந்து எல்லாமே காஞ்சு போனால் எப்படி கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி உருவத்தை தான் இவரும் பார்க்குறாரு. பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவரால் அங்கேருந்து தப்பிக்கவும் முடியல. அந்த பேய் பிடிச்சபடி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அகைன் தண்ணியில் முக்குது. அப்படி முக்கினதுக்கப்புறம் இவரோட துடிப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கவும் ஆரம்பிக்குது. அப்படியே அந்த தண்ணியில் முங்கி இறந்தும் போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த உருவமும் அந்த தண்ணியில் அப்படியே பொறுமையாக முங்கி அந்த இடமே அப்படி நிசப்தமாகுது. இதுதான் அந்த நைட் டைமில் இவங்க ஷூட் பண்ண அந்த ஒரு சீன். ஆக்சுவலாக இந்த ஒரு சீன் வந்து ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்டது மட்டும்தான், இந்த ஒரு போர்ஷன் மட்டும். இது உண்மையிலேயே நடந்ததான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகுது. இப்படியே ஜனா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வந்து நிறைய சீன்ஸை வந்து ஷூட்ஸும் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபோன் காலும் வருது. இவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன அம்மா அழுதுகிட்டே பேசுகிறாங்க அப்படின்னு இவரும் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அம்மாவும் இல்லை. அப்போ பக்கத்து வீட்டு ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த குளத்துக்கிட்ட போய் பாருப்பா அப்படின்னு. ஏன்னா இவரையும் வந்து குளத்துக்கிட்ட அனுப்புறாங்க. அந்த குளத்தை சுற்றி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. என்ன நெட்டி பார்த்தா கரையோரமா அவங்க அண்ணன் இறந்தும் இருக்காரு, அதுவும் தண்ணியில் முங்கி. இவரால் இந்த ஒரு அதிர்ச்சியை வந்து தாங்கவே முடியல. இவங்க அண்ணன் இப்போ இறந்தும் போயிட்டாரு. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணனுக்கு நீச்சல் ரொம்பவே சூப்பராக தெரியும். ஒரு சில நேரத்தில் வந்து நிறைய ஊரில் இந்த சுழலில் கூட இவர் மாட்டிருக்காரு. அப்படி மாட்டின அந்த ஒரு சுழல்ல இருந்து கஷ்டப்பட்டு கூட இவரும் தப்பிச்சிருக்காரு. ஆனால் வெறும் குளத்தில் குளிக்க போன இவர் எப்படி இறந்து போனாரு, நீச்சல் தெரிஞ்ச இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் ஜனா இவருக்கும் ஒரு விதமான டவுட்டும் வருது. ஒருவேளை இந்த படத்தால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதா? அன்னைக்கு ஓப்பனிங் சீக்வன்ஸ் எடுத்தோம். ஓப்பனிங் சீக்வன்ஸ் எடுத்து 1-2 நாள்லயே பார்த்தீங்கன்னா அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இப்போ ஒரு சீக்வன்ஸாக எடுத்திருக்கோம், ஆனால் அது கற்பனையாக உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அதே மாதிரி எங்கள் அண்ணன் இறந்து போயிருக்கானே, ஒருவேளை இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு உடனே இந்த கதையை சொன்ன அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுடா, ஒருவேளை இதை பற்றி அந்த சாமியாருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த சாமியாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் ரெடி ஆகுறாங்க. ஆனால் உடனே போக முடியாது. ஏன்னா அண்ணன் இறந்து போயிட்டாரு, எல்லா விஷயமும் பண்ண வேண்டியிருக்குன்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் ஃப்ரெண்டு அண்ட் ஜனா இவங்க 2 பேருமே திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த சாமியாரையும் போய் பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த சாமியார் கிட்ட அருள், அதாவது கனடாவில் இருக்கிற அருள், அவங்க ஃபேமிலி நடந்த அந்த ஒரு சம்பவத்தை, அந்த உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் இந்த ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. அசிங்கமாக திட்டலை, அது மட்டும்தான் பேலன்ஸ். மற்றபடி அவரோட கோவத்தை அந்த இடத்துல நிறைய காட்டிட்டாருன்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து படமாக எடுக்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு அவரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன சாமி இது உண்மையிலே நடந்தது, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு படம் எடுக்கிறேன், இதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், தம்பி இதோட விபரீதம் தெரியாமல் நீ இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டேன், இதனால உன் ஃபேமிலி நீ என்னென்ன இழந்திருக்குன்னு தெரியும்ல, உங்கள் அப்பாவையும் இழந்திருக்க, உன்னோட அண்ணனையும் இழந்திருக்க, இப்போ உன் குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்கீங்க, அம்மா அண்ட் நீ. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேருமே மிஞ்சுவீங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பமே இருக்காது அப்படின்னு அவரும் ஒரு வார்னிங் தராரு. இந்த வார்னிங்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த உண்மை சம்பவத்தில் அருள் இவர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த பையனை நான் எதுக்கு இந்த ஊரை விட்டு போக சொன்னேன் தெரியுமா, அந்த பையன் இந்த ஊரில் இருக்கிறது அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சதுன்னா அவனும் இருக்க மாட்டான், இறந்து போயிடுவான். அந்த ஒரு ரீசனால தான் அவனை கடல் கடந்து ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போக சொன்னேன். அவனும் இப்போ அந்த ஊருக்கு போயிட்டான். அங்கே போனதுனால அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அந்த இடத்துல நீ மாட்டிட்டு இருக்கடா, உன்னை யாரா இதை எடுத்து பண்ண சொன்னா அப்படின்னு அவரும் திட்டுறாரு.
ஏன்னா இந்த ஒரு சம்பவம் உண்மையில் நடந்தது, இந்த ஒரு சம்பவத்தை நீ படமா எடுக்கிறது அந்த மந்திரவாதிக்கும் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதுனால தான் நீ அந்த படத்துல என்னென்னலாம் பண்றியோ அந்த மாதிரி உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரா அவன் பலி வாங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணாத, இது இப்படியே கைவிட்டுரு, நீ இப்படியே கைவிட்டதான் உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த மற்ற 2 உயிராச்சும் மிஞ்சும், அப்படி இல்லைன்னா எதுவுமே மிஞ்சாது. ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்னா இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட சொந்த வீட்டை அடமானம் வச்சு கிட்டத்தட்ட 50 லட்சம் கடன் வாங்கி தான் இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு. 50 லட்சம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது தான். ஆனால் அந்த படத்தோட ஒரு பெரிய பார்ட் எடுத்துட்டு இதை ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிட்ட காமிச்சனா அவர் ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு, பேலன்ஸ் பார்ட்டை எடுத்துடலாம் அப்படின்றது தான் இவரோட கால்குலேஷனாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ இங்கே முதலுக்கே மோசமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துக்காக இவர் ப்ரொடியூசராக யார்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் லாரன்ஸ் அவர்கிட்ட தான் போய் பேசலாம்னு இருந்திருக்காரு. ஆனால் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ சிக்கல், இவ்வளோ இழப்பு வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஜனா இவர் அந்த சாமியார் சொன்னபடி அந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டாரா, இல்லை அந்த மந்திரவாதிக்கிட்டே போயிட்டு அவர்கிட்ட சமரசம் பேசி இந்த படத்தை கண்டினியூ பண்ணாரா, அப்படிப்பட்ட விஷயத்த அவர் பேலன்ஸ் விஷயத்த சொன்னால் மட்டும்தான் நமக்கே தெரியும். நானும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 2 அந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் ஜனா இவர் லைஃப் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.